திருக்குறளுடைய சிறப்புகள் பற்றி. ஸோ சிறப்பு திருக்குறளே ஒரு சிறப்பு தான். அதில் சில சிறப்புகள் மட்டும் இப்போ நான் சொல்கிறேன். அதில் எண்களில் வரக்கூடிய சில சிறப்பு 6 எண் 8 10 100 1000 கோடி இப்படி பல எண்கள் திருவள்ளுவர் அவர் தன்னுடைய பாக்களில் எழுதியிருக்கார். படை குடி குழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் 6 உடையான் அரசருள் ஏறு. அரசருள் ஆண்மகன், ஏறு என்றால் ஆண். என்னால் தான் தமிழ் பாட்டில் கூட ஏறு மயில் ஏறு, ஔவையார் பாட்டில் சினிமா பாட்டில் வரும். ஏறு மயில் ஏறு, இரு பொருள், ஏறு மயில் ஏறு ஆண். அதனால் முருகர் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஆண் மயில் மேலே உட்காந்துட்டு இருப்பார் முருகப்பெருமான். அடுத்து நம்ம கடவுள் வாழ்த்தில் பார்த்தோம் அப்படின்னா, கோளில் பொறியா குணமிலவே என் குணத்தான், 8 வகை குணங்கள். என் குணத்தான் தாளை வணங்கா தலை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சூது. சூதுன்னா நமக்கு ஞாபகம் வரக்கூடியது மகாபாரதம். மகாபாரத கதையில் பாண்டவர்கள் 5 கௌரவர்கள் 100 பேரும் சூதாடுவாங்க. அந்த சூது அப்படின்றப்போ 100 பேர் உட்காரனா சகுனி தான். அந்த 100 பேர் சார்பாக அவள் சகுனியாக இருப்பான். ஒன்றைதி 100 இழக்கும் சூதர்க்கும் உண்டாங்கு நன்றுய்தி வாழ்வதோர் 6. ஸோ அங்கே 100 இழக்கும். 1 வச்சோம் அப்படின்னா நம்ம 100 பொருளை நம்ம இழந்துடுவோம். அடுத்து புலால் மறுத்தலில் பார்த்தோம் அப்படின்னா 1000 அவை சொறிந்து 1000 ஏற்றலின் ஒன்றன் உயிர் சோர்ந்து உண்ணாமை நன்று. புலால் மறுத்தானை எல்லா உயிரும் கை தொழும் அப்படின்வார். இப்போ புலாலை மறுத்தோம் அப்படின்னாவே உயிர்கள் பலவும் வாழ. இன்றைக்கி பல உயிரினங்கள் அழிந்து போவதற்கு காரணமே புலால் பழக்கம்தான். இப்போ சைனா அப்படின்னு எடுத்தோன்னா நீங்கள் தெரியும், ஊர்வனை பரப்பனை என்ன இருக்கோ எல்லாத்தையும் தின்னுவான். புலாலை மறுத்தால் எல்லா உயிரும் நம்மை வணங்கும். அடுத்து அமைச்சு அப்படின்ற பார்த்தோன்னா 70 கோடி பழுதினம் மந்திரியின் பக்கத்துள் எவ்வூர் 70 கோடி உறும். ஸோ 70 நல்ல மந்திரி இருந்துட்டால் அரசாட்சி நல்லா இருக்கும். மந்திரி கயவனாக இருந்தால் அந்த ஆட்சி விரைவில் அழியும். புலால் மறுத்தாலே இன்னொன்றில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 இடத்துல மட்டும்னா 2 சொல்லை பயன்படுத்தியிருப்பார் திருவள்ளுவர் 1330. ஙா அடுத்து லீ. இந்த 2 எழுத்து 2 குறளில் மட்டும்தான். ஒவ்வொரு குறளையும் ஒரு முறை தான். தன் ஊன் பெருங்கற்கு தான் பிரிந்து ஊன் உண்பான் எங்கனும் ஆளும் அருள் 251வது குறள். அங்கே மட்டும்தான் ஙா யூஸ் பண்ணியிருப்பார். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய எந்த குறள் சொன்னாலும் உதடுகள் ஒட்டும். உதடே ஒட்டாத குறள் அப்படின்னா ஒரே ஒரு குறளை தான் நம்ம சொல்ல முடியும். 489வது குறள். எய்தற்கு அரியது ஏந்த கால் அந்நிலையே செய்தற்கு அரிய செயல். சில பேர் வேற ஒரு குறளும் சொல்லுவாங்க. யாதனின் நீங்கியான் நோதல். அந்த இடத்துல வாய் குவியம், நோதல் நோ, அங்கே நோதலில் வாய் குவியம். அதனின் இலின். அடுத்து நமக்கு சூதிலே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்னேன் லீயும் ஒரே ஒரு முறை தான், ஒரு குறளில் மட்டும்தான். 938வது குறளில் சூது என்ற தலைப்பிலேயே பொருள் கெடுத்து பொய் மேற் கொள் ஈ அருள் செய்து அல்லல் உழைப்பிக்கும் சூது 938வது குறள். அதே போல் ஒரே சொல் பல முறை பயன்படுத்தக்கூடியது. 2 முறை 5 முறை 6 முறை அவ்வாறாக பயன்படுத்தலாம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. ஐம்பொறி கண் காது மூக்கு வாய் மெய் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஐம்பூதம் ஐம்பொறி அதில் எல்லா செல்வம் அப்படின்ட்டு 5 முறை வரும். அதில் செவிச்செல்வம் தான் இருக்கத்திலே மிக சிறப்பு. நினச்சி பாருங்கள், காது கேட்கல அப்படின்னா நமக்கும் கஷ்டம், மற்றவங்களுக்கும் கஷ்டம்.
அது காது கேட்காதவங்களுக்கு கூட பழகி பார்த்தா தெரியும் நமக்கு செவிச்செல்வம் எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு. அடுத்து 6 முறை பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. நமக்கு பற்று போனோம் அப்படின்னா பற்றில்லாதவனை பற்ற வேண்டும். இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் நினச்சி பார்த்தோம் அப்படின்னா. பற்று வேணாம், ஆனால் யாராக பற்றணும்? பற்றை இல்லாதவனை பற்றணும். நம்ம ஊரில் அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க, தங்கம் செஞ்சு கொடுத்தாரு தங்கம் செய்வாருன்னு. ஆல்கிமிஸ்ட். தங்கம் யாருக்கு பயன்படாதோ அவனால் மட்டுமே தங்கத்தை செய்ய முடியும். ஒரு இரும்பையும் பொன்னாக்குவான். சித்தர்கள் இரும்பை பொன்னாக்கி காட்டினாங்க அப்படின்னு அந்த சித்தர் அந்த பொண்ணை அவர் பயன்படுத்த மாட்டார், மற்றவர்கள் தான் பயன்படுத்துவாங்க. அவர்கள் தான் அதுதான் பற்றுக பற்றற்றான் பற்றினை. அடுத்து நம்ம குறள் அப்படின்றப்போ 1330வது குறள். பல பேருக்கு முதல் குறள் அழகாக தெரியும், ஆனால் கடைசி குறள் என்ன அப்படின்னு கேட்டால் தெரியாது. அகரத்தில் தொடங்க தெரியும், நகரத்தில் முடிச்சாரு அப்படின்ட்டு தெரியும். அது என்ன குறள் அப்படின்னு தெரியத்தில்லை. ஸோ காமத்து பாலில் ஊடுதல் காமத்துக்கு இன்பம் அதற்கின்பம் கூடி மயங்க பெறின். ஒரு குடும்பம் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிணக்குகள் இருக்கலாம். அந்த பிணக்கு மறைந்து 2 பேரும் மீண்டும் ஒன்றாகும்போது அந்த இன்பத்திற்கு ஈடு இணை எதுவும் இல்லை. திருவள்ளுவருடைய வாக்கு இது, உண்மையான சத்தியமான வாக்கு. ஸோ நம்ம அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதே போல் அடும் என முடியும். ஒரே ஒரு இந்த வார்த்தைகளில் பார்த்தோம் அப்படின்னா அடும் அது ஒரே இடத்துல தான் பயன்படுத்தியிருக்கார். அதுவே தீவினை அச்சத்தில் பார்த்தோன்னா எனைப்பகை உற்றாகும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்று அடும். 207வது குறள். அதே போல் ஒரு சொல்ல முடியக்கூடிய குறள், அதுவும் ஒரே குறள் தான். அது பார்த்தோன்னா பிரிவு ஆற்றாமையில் பார்க்கக்கூடியது. தொழில் சுடின் அல்லது காமநோய் போல விடின் சுடல் ஆற்றுமோ தீ. கடைசி சீர் ஒரே ஒரு எழுத்து தீ. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விலங்குகள் 46 வகையான விலங்குகளை திருவள்ளுவர் திருக்குறளில் பயன்படுத்தி இருக்கார். அதில் பார்த்தோம் அப்படின்னா ஆமையை ஒரு முறை தான் பயன்படுத்தியிருக்கார். ஒருமையும் ஆமை போல் 5 அடங்கள் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆமை அப்படின்றப்போ வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லும். அது பொறாமையை வரக்கூடாது. ஸோ இங்கே அதே போல் இன்றைக்கி காலையில் கூட ஒரு குழந்தைய கேட்டோம், ஒரே பேரில் 2 இடத்துல அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறாரு அப்படின்னு. குறிப்பறிதல். அந்த குறிப்பறிதல் காமத்து பால்லையும் இருக்குது, பொருட்பால்லையும் நமக்கு இருக்குது. திருக்குறளில் ஒரே பெயரில் 2 இடத்துல அதிகாரம் வரக்கூடியது இங்கே மட்டும்தான் நமக்கு. அதே போல் ஆயுத எழுத்து வரக்கூடிய ஒரே ஒரு அதிகாரம் 19வது அதிகாரம் வெக்காமி, அங்கே மட்டும்தான். நம்ம திருக்குறளில் எப்படி டிசைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப அருமையாக இருக்கு. முதல் எடுத்தோடனே கடவுள் வாழ்த்து, இறைவனை நம்ம வணங்குகிறோம். அடுத்து பார்த்தா வான் சிறப்பு, கடவுளை வணங்கி இயற்கையை வணங்குகிறோம். அந்த காலத்தில் தெய்வங்கள் என்ற வடிவத்துக்கு முன்னாடி இயற்கையை தான் நம்ம வணங்கிட்டு இருக்கணும். அடுத்து பார்த்தோம்னா முன்னோர்கள் வழிபாடு, நீத்தார் பெருமை. அடுத்து பார்த்தோம்னா அரண் வலியுறுத்தல். எதுவாக இருந்தாலும் அற வழியில் சென்றால் நமக்கு உண்மையான திருப்தியான வெற்றி நமக்கு கிடைக்கும். அரண் வழி செல்வதற்கு அந்த அரணுக்கு கை கொடுக்கக்கூடியது இல்வாழ்க்கை. அந்த இல்வாழ்க்கைக்கு கை கொடுக்கக்கூடியது வாழ்க்கை துணை நலம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணை நலம் மிக 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 முக்கியம். ஒரு ஆணுக்கு மனைவி சரியாக அமையாவிட்டால் அவன் வாழ்க்கை நரகம் இங்கேயே அனுபவித்து கொண்டிருக்கிறான். ஒரு பெண்ணுக்கு கணவன் சரியாக அமையாவிட்டால் அவள் வாழ்நாள் முழுதும் நரகத்தை அனுபவித்து கொண்டே இருக்கிறாள். ஸோ இருவருக்குமே நம்ம பார்க்குறப்போ வாழ்க்கை துணை நலம் மிக முக்கியமான ஒன்று. வாழ்க்கை துணை நலமாக இருந்தால் மக்கட்பேறு நமக்கு கிடைக்கும். அடுத்த அதிகாரத்தில் மக்கட்பேறு கொடுத்துருக்கார். மக்கள் இருந்தால் அந்த குழந்தைகளும் நம்ம அன்பு செய்கிறோம். அப்போ அடுத்த அதிகாரம் அன்புடைமையாகும். ஸோ அன்போட குடும்பத்தோடு மனைவியோடு இருக்கும் பொழுது
யாராவது வந்தோம் அப்படின்னா அவங்கள நல்லா கவனிக்க முடியும். விருந்தோம்பல். தனியாக இருக்கிற ஆண்கள் சொல்லுவாங்க, நான் வீட்டுக்கு போனால் தண்ணி ஒன்று குடிக்க கூட ஆள் இல்லை. யாருமே நம்ம விருந்தோம்பல் பண்ண முடியாது குடும்பம் இல்லை அப்படின்னா. அப்போ அந்த வாழ்க்கை துணை நலம் மிக மிக முக்கியம். இது எல்லாம் இருந்தாலும் எப்பவும் சண்டை போட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த இனியவை கூறல் எல்லாம் சரியாக இருந்தால் நம்ம 10வது அதிகமாக பார்க்கக்கூடியது இனியவை கூறல். அதனால தான் கனி இருக்க காய் கவர்ந்தற்று அப்படின்னார். சுவையான கவி இருக்க கனி இருக்க நாம் காய்களை புசிக்க மாட்டோம். மாம்பழம் 10 கிலோ இருந்துச்சு, 50 கிலோ மாங்காய் இருந்தாலும் விரும்ப மாட்டோம். அந்த மாம்பழத்தை தான் எல்லோரும் எடுத்து சாப்பிடுவோம். மாங்காயை ஒருத்தரும் போய் எடுத்து சாப்பிட மாட்டோம். அதுபோல் தான் நல்ல வாழ்க்கை வளமாகவும் நலமாகவும் மேன்மையாகவும் இருக்க அவசியம். நாம் திருக்குறளை மதிப்பெண்காக மட்டும் இல்லாமல் வாழ்க்கை நெறியாக எடுத்துக்கொண்டால் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் முக்கியமாக திருப்தியாகவும் இருக்கும். நன்றி. உண்ட உணவு செரிக்காத காரணம்தான். அந்த உணவே மருந்தை பொறுத்து திரு சுந்தரராஜ் அவர்கள் ஒரு சாதனை செய்திருக்கார். ஒரு சின்ன கேப்சூல், அந்த கேப்சூல் ஒரு கேப்சூல்லையும் 60 திருக்குறளை வைத்திருக்க. இந்த 60 திருக்குறள் ஒவ்வொரு இதை பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 22 கேப்சூல், 1330 திருக்குறளும் அதில் அடக்கம். ஒரு கேப்சூலின் நீளம் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 15 மில்லிமீட்டரும் அகலம் 1/2 மில்லிமீட்டர் மட்டுமே. இதன் எடை 5 கிராம். ஒவ்வொரு 5 கிராமிலும் 60 திருக்குறளை இணைத்து அந்த கேப்சூலில் அடைத்துள்ளார். இது 2 நாட்களில் செய்யப்பட்ட சாதனையாகும். அந்த ஒரு பேப்பரில் 60 குறள். திருக்குறள் வந்து உலகின் வாழ்வியல் வேதம்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி மைக்கிட்ட வைங்க. திருக்குறளை வந்து உலகில் வாழ்வியல் வேதம்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி திருவள்ளுவர் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே உணவே மருந்து அப்படின்ற வந்து சொல்லியிருக்காரு. அதாவது ஃபுட் இஸ் த மெடிசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம 95வது அதிகாரம் வந்து மருத்துவம்ன்ற அதிகாரம். நம்ம நார்மலாக திருக்குறளில் நிறைய ஒரு வார்த்தையும் ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த மாதிரி அப்படி பார்க்கும்போது நம்ம அதில் வந்து நம்ம பார்த்தது என்னென்னா, இப்போ நம்மளுக்கு அதில் இருக்க 10 திருக்குறள்லையும் லாஸ்ட்டு கடைசியாக இருக்க வார்த்தையை எடுத்து பார்க்கும்போது மருந்தை பற்றி நம்மளுக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பார்த்திங்கன்னா என்னென்னா 3 அந்த ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன் பாருங்கள். 3 உணின், அப்புறம் 6 பசித்து, உயிருக்கு நோய்படும் செயல் மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடணும். அப்படி சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு தேவையான மொத்த சத்தும் வந்துடும். அதை தவிர நம்ம அதை மறுத்து நம்ம நிறைய சாப்பிடும் போது நம்ம உடம்புக்கு நோய் வர காரணமாக இருக்கும். இதை வந்து நம்ம சரி செய்யணும்னா நம்ம சாப்பிட்ற உணவு முறை வந்து சரியான முறையில் அந்த 3 வேளைன்றதை 3 வேளையிலையும் நம்ம பார்த்துக்கணும். எப்பவுமே சாப்பிடும்போது பசிச்சா மட்டும்தான் அடுத்தது சாப்பிட்ணும். நம்ம பசி இல்லாத மறுபடியும் கண்டினியூஸாக சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிடும்போது சரியான ஜீரண சக்தி வராது. ஓகேங்களா? அந்த மாதிரி சாப்பிடும்போது நேரத்துக்கு சாப்பிடணும். நேரத்துக்கு சாப்பிட்ட மாதிரி எப்பயும் போல வச்சுக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். நன்றி. திருக்குறள் அது வந்து ஒரு கேப்சூல் திருக்குறள் வந்து இதுக்கு முன்னாடி உணவே மருந்து அப்படின்ற அதிகாரத்துக்காக வாழை இலையில் எழுதியிருப்பாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதுதான் சரி. அதை தான் நம்ம பேஸ் பண்ணி நம்ம இந்த கேப்சூலில் எழுதலாம் அப்படின்னு முடிவு பண்ணது. அப்படி முடிவு பண்ணி 2 நாளில் எழுதினது. அது என்னென்னா, ஒரு கேப்சூலில் 60 திருக்குறள் வீதம் மொத்தம் 22 கேப்சூலில் 1330 குறள் எழுதியிருக்கேன். இது வந்து எத்தனை நாளில் 2 நாளில் எழுதுந்து. இது வந்து மொத்தமே 1.5 அடி தான் இருக்கும். அந்த கேப்சூலே பார்த்துருப்பீங்க. கேப்சூலே 1.5 அடி தான். அதுலேயும் நான் கொஞ்சம் 1.3 சென்டிமீட்டரில் தான் அந்த இது பேப்பரில் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? அவ்வளோதான். அவர்களுடைய திறமைக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக என்னோடு தூய்மை பணி செய்த கவின்குமார் அவர்களுக்கு உதவுமல்லர்கள் சந்திரசேகர் ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார். செல்வம் செவிச்செல்வம்
அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை.